சீரடிக்க ஆசை. 4 எபிசோடில் ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து அம்மாவுடைய பேச்சு சரியில்லை. போகிற பக்கம் பார்த்தா அம்மா நமக்கு தெரியாமலே கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கும் மீனாவுக்கும் கிறிஷை தத்து கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த முத்து மீனாவும் அங்கே போய் அம்மாவிட்ட பேசி வச்சுருக்காங்க. அம்மாவும் இப்போது நம்ம பேச்சை மதிக்கிறது இல்லை. இதை இப்படியே விட்டால் செட் ஆகாது. அதனால் உடனே கிறிஷை இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா கிறிஷை பழையபடி இங்கே கொண்டாந்து ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வித்யாட்ட சொல்கிறாங்க, இந்த முத்து மீனாவும் சும்மா இல்லை வித்யா, நேற்று வீட்டில் போய் அம்மாவை பார்க்குறேன்னு பார்த்துட்டு சென்டிமெண்ட்டாக பேசிட்டு வந்திருக்காங்க. அம்மாவும் கிறிஷை அவங்கள்ட்ட தத்து கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல வித்யா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்ல வித்யா உன்னை கேட்குறாங்க. சொல்லு ரோகிணி, என்ன பண்ணணும்? வா வித்யா, நாம் 2 பேரும் சேர்ந்து போய் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்கூலை பார்த்து அங்கே இப்போதைக்கு பாதியிலேருந்து அட்மிஷன் போடலான்னு கேட்டு வரும். அப்படி போட்டாங்கன்னா கிறிஷை அழைச்சிட்டு வந்து இங்கேயே சேர்த்துடலாம், அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து இங்கேயே தங்க வச்சிடலாம். அப்போது நான் டெய்லியுமே ஒரு 1 hour 2 hour போய் பார்த்துட்டு வந்துடுவேன். பார்த்துட்டு வந்துட்டால் அந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா நான் வரமாட்டேன் போக மாட்டேங்கிற கோபத்தில் கிறிஷ் மேலே இருக்கிற பாசத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. அது செட் ஆகாது வித்யா, எனக்கு ஹெல்ப் பண்ணு வித்யான்னு சொல்ல, வா ரோகிணி போயிட்டு வருன்னு சொல்லிட்டு வித்யாவும் ரோகிணியும் நேராக போய் அவர் ஸ்கூலை பார்க்குறாங்க. பார்த்து அங்கே பேசுகிறாங்க. அவங்களும் இது மாதிரி அமௌண்ட்லாம் சொல்கிறாங்க. அம்மாலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதமே சேர்த்து விட்ருங்க அந்த பையனன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட உடனே கால் பண்ணி ரோகிணி பேசுகிறாங்க. அம்மா, இது மாதிரி நான் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே சென்னையிலேயே ஒரு வீடு பார்த்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலும் பார்த்துட்டேன். இனிமேல் ஸ்கூலில் ஒன்று கிறிஷை சேர்த்து விட்டுடலாம், நீ அங்கேயே தங்கிக்கோ, இனிமேல் பிரச்சனையாக இருக்காதுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல கல்யாணி, இப்போயாச்சும் உனக்கு எங்கள் மேலே பாசம் வந்துச்சு, இதுவே போதுமா எனக்கு, இதை மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன், கிறிஷும் இனிமேல் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு பேசுகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க ரோகிணி. வித்யா கேட்குறாங்க, என்ன ரோகிணி எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் வித்யா, ஆனால் இவங்க சொல்கிற அமௌண்ட்டு, அட்வான்ஸு, இங்கே இருக்கிற வீடு வாடகை, இதெல்லாம் யோசிச்சா தான் கொஞ்சம் தலை வலிக்குது. ஆமாம் ரோகிணி, கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஆனால் ஒன்று, பாதியில் சேர்த்துக்கிறாங்களே, மற்ற ஸ்கூலெல்லாம் பாதியில் சேர்த்துக்க மாட்டாங்க ரோகிணி, ஃபஸ்ட்டு தான் செகண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா நீ அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு செட் ஆகாது. நீ மட்டும் தள்ளி போட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்குள்ளே இந்த முத்து மீனா உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா மனசை மாற்றி அப்புறம் அவங்க கிறிஷை தத்து எடுத்துருவாங்க. அதனால் எதாக இருந்தாலும் உடனே முடிவு பண்ணுறது நல்லது தான். ஆனால் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நீ இப்போதைக்கு சேர்த்துட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா பார்லரில் வர இன்கம்மை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன ஃபஸ்ட் டைம் சேர்க்கும்போது இந்த ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸுன்னு சொல்லி அதிகமாக கேட்பாங்க. ஆனால் கட்டிட்டேன்னா அடுத்த 6 மாதத்துக்கு உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்ல ரோகிணி ஒன்று, அதான் வித்யா நானும் யோசிக்கிறேன், ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அவனை சேர்க்காம விட்டோன்னு வச்சுக்கேன், இந்த முத்து மீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா மைண்டை மாற்றி எப்படியாவது தத்தருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்கவே கூடாது. கிறிஷ் எப்போதுமே என் புள்ள, அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி யோசிக்கிறாங்க. அப்போது ரோஹிணி கேட்குறாங்க, வித்யா எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு ரோஹிணி, யாராவது வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்கி தரியாங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்க, ஏன் ரோஹிணி? ஆமாண்டி, இங்கே பாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் வீட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கெலாம் என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை. இப்போதைக்கு அவ்வளோ பணத்தை டக்குன்னு ரெடி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டோன்னு வச்சுக்கேன், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அப்புறமா பாலில் வர பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிடலாம். எனக்காக கொஞ்சம் இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓகே ரோஹிணி, ஆனால் திருப்புன்னு யார்கிட்ட போய் பணம் கேட்கணும்னு தெரில அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் வித்யாவும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு வித்யா சொல்கிறாங்க, ஏன் ரோஹிணி நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? என்ன வித்யா, நீ ஏற்கனவே இந்த இவன்ட்ட நீ சிட்டிக்கிட்ட யாருடி? அதான் இந்த ரவுடி பேமெண்ட் இருப்பானுங்க, நம்மளுடைய ஹெல்ப்லாம் பண்ணானுங்களே, அதான்டி மீனாவுடைய தம்பி வேலை பார்க்குறான்னு ஒருத்தன் கூட. ஆமாம், அது சிட்டி. அவன்கிட்ட கேட்டு பார்த்தா என்ன, அவன் ஏற்கனவே கொஞ்சம் பொறிக்க மாதிரி இருக்கான், அவன்கிட்ட ஏற்கனவே வட்டிக்கு வாங்கியிருக்கேன். இருக்கட்டும் ரோகிணி, அவனுக்குன்னா நம்ம இந்த பிரச்சனை இருக்காது, அவன் கேட்டோடனே நம்ம கொடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் சேஃபு. அவன்கிட்ட போய் கேட்போம், கேட்டோன்னா கண்டிப்பாக பணம் தருவான். அதை வச்சு ஃபஸ்ட்டு கிறிஸ் அப்பாயின்மெண்ட் போடுவோம், அதுக்கப்புறமா வர காசை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ரோகிணி அப்படின்னு சொல்ல,
ரோஹிணி உடனே சரி வித்யா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம முத்து வந்து கார் சவாரி ஒன்று இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டுட்டு இவங்க 2 பேரும் சின்சியராக பேசினதை பார்த்துட்டு 2 பேரும் எங்கே போகிறாங்க, எவ்வளோ சின்சியராக பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் அந்த ஆட்டோ வரண்ட இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. பேரம் பேசிட்டு அவங்க கிளம்புறதை பார்த்த உடனே முத்துக்கு சந்தேகம் வருது. இவங்க போகிற இடம் அந்த சிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஏரியாவுக்கு இவங்க ஏன் போகிறாங்க? இவங்க போனால் பார்லர் போகணும் இல்லை வீட்டுக்கு போகணும். சம்மந்தமே இல்லாமல் இது 2 சேர்ந்து போகுது. அது இல்லாமல் இது 2 சேர்ந்து இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. ரோகிணியும் அது நேராக வந்து பார்த்தா சிட்டி வீட்டுக்கு போகிறாங்க. சிட்டி வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கே சத்யா இருக்கான். அதனால் ரோகிணி உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டுருக்காங்க. சிட்டிக்கிட்ட சத்யா ஏதோ பேசிகிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், பணத்தை வாங்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். ரோகிணிக்கு என்ன பயம் அப்படின்னா, சத்யா இருக்கும்போது நம்ம பணத்தை வாங்கும்போது ஒருவேளை அவன் எதுவும் மீனாட சொல்லிட்டானா தேவையில்ல பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி ரோகிணி வெளியவே ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சத்யாவும் பேசி முடிச்சு சத்யா கிளம்புறான். கிளம்புனதுக்கு அப்புறமா ரோகிணி ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் முத்து காலேருந்து பார்த்துட்ருக்காங்க. எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க? அது இல்லாமல் இவங்க ஒளிஞ்சிருந்தாங்க. இப்போ சத்யா போனதுக்கு அப்புறமா உள்ளே போகிறாங்க. அப்போது கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுறாங்க இந்த பார்லராமா அப்படின்னு சொல்லி முத்தும் ஒன்று காரை விட்டு இறங்கி உள்ளே போகிறாரு. போய் அவங்களுக்கு தெரியாமல் ஜன்னல் வழியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா ரோஹிணி உள்ளே போகிறாங்க. போன உடனே வாங்கம்மா ரோஹிணி அம்மா, என்ன இந்த பக்கம் வட்டி பணம் கூட இப்போ கொடுக்க தேவையில்லையே, இப்போ வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க ரோஹிணி ஒன்று இல்லை சார் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஒன்று, சொல்லுங்கள் என்ன பண்ணணும், யார் கைக்குள்ள உடைக்கணும் அப்படின்னு கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லை, இது மாதிரி என்னுடைய பையனை ஸ்கூல் சேர்க்கணும், அது கொஞ்சம் பணம் குறையுது, அதான் நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி கேட்க மொத்தம் இங்கே தூக்கி வாரி போடுது. என்ன பையனை ஸ்கூல் சேர்க்கணுமா, பணம் வேணுமா? இவங்க பணம் வாங்குறதே பிரச்சனை, அதுலேயும் பையனை ஸ்கூல் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு வித்யாவுடைய பையனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கிறாரு. உடனே இந்த பக்கம் ரோஹிணியும் சொன்னதும் சித்தி ஒன்று பையனா உங்களுக்கு குழந்தலாம் இருக்கா அப்படின்னு கேட்க இருக்குது சார் ஊரில் இருக்கான், அதான் கொஞ்சம் ஸ்கூல் சேர்க்கணும் பணம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், நான் அடுத்த 2 மாதத்தில் கொடுத்துட்றேன்னு சொல்லவும் சித்தி ஒன்று ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக கொடுங்க, ஏன்னா நீங்களாம் வட்டி வரம் கரெக்டாக கொடுக்குறவங்க, அதனால் உங்களுக்கு நான் உங்களை நம்பி எவ்வளோன்னு தரலாம், இருந்தாலும் இந்த பத்திரத்தோட சைன் போட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சித்தி சொல்கிறான். சொன்ன உடனே ரோஹிணியும் சைனை பண்ணிட்டு பணத்தை வாங்கினாங்க. இது எல்லாத்தையுமே முத்து அப்படி வீடியோ எடுத்துறாரு. எடுத்துகிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ரோஹிணி பணத்தை வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு பத்திரத்தை சைன் போட்டாங்கள்ல அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பி வித்யாட்ட பேசிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சரி வித்யா நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி பேசிவிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போய் 2 மணி நேரம் நம்ம ஸ்கூல் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வீட்டுக்கு போகிறாங்க. முத்து ஆல்ரெடி வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டு ரோஹிணி வந்த உடனே பாலம்மா நெல்லுங்க எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னு கேட்க அது ஏங்க நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை பாலம்மா எனக்கு கொஞ்சம் வட்டிக்கு பணம் வேணும், அதான் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா வாங்கி தரீங்களான்னு கேட்கவும் ரோஹிணி உடனே கடுப்பாக வராங்க. ஆனால் ரோஹிணி அதை யோசிக்கலை. முத்து வேணும் வம்பளுக்கான்னு சொல்லிட்டு முத்து என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது, வட்டிக்கு பணம் வர மாதிரி தெரியுது என்னை பார்த்தா அப்படின்னு கேட்கவும் நிச்சயம் வந்துடுறாங்க. ஏய் முத்து ஏன்டா அவள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்க, பாவம் அவளே பால் போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அவள்கிட்ட போயிட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டுருக்க, நீ போமா அப்படின்னு சொல்ல நில்லுங்க பாலம்மா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை வந்துடுறாரு. முத்து ஏன்டா கத்திட்டு இருக்காங்க, அப்பா இல்லைப்பா இந்த பாலம்மா யார்கிட்டயும் போய் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வர்றாங்க, அதான் ஏன் என்னன்னு கேட்கலான்ட்டு, இங்கே பாருங்க முத்து உங்களுக்கு தேவையில்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணாமலை இருக்கிறாரு. முத்து ஏன்டா அப்பா உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு முத்து. பார்த்தா அந்த வீடியோவில் ரோஹிணி சிட்டிக்கிட்ட பணம் வாங்குறது எல்லாமே அப்படியே அழகாக பதிவாக இருக்குது. அதை பார்த்து விஜயாவுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ரோஹிணி என்னம்மா இதெல்லாம், யார் அவன் அந்த பொறுக்கி பை மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் நீ பணம் வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் பத்திரத்தை சைன் போட்டு பணம் வாங்குற, எதுக்கு உங்களுக்கு பணம், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணியால் ஒன்றுமே சொல்ல முடியல, திருன்னு முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க முடிச்சுக்கிட்டு இல்லை ஆண்டி இல்லை ஆண்டின்னு சொல்லவும் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ரோஹிணி உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மனோஜ் வந்துடுறாரு. மனோஜ் வந்த உடனே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவரும் சொல்கிறாரு, அம்மா ரோஹிணி மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, 2 நாளைக்கு முன்னாடி கூட வித்யா கூட போகணுன்னு சொல்லிட்டு வித்யா இல்லாமல் எங்கேயோ போயிட்டு வந்தா, கேட்டதுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா,
எனக்கு இவன் மேலே சந்தேகம் இருக்குமா, இவன் ஏதோ பெருசாக மட்டும் மறைக்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல விஜயா பல்லான்னு ரோகிணி கண்ட்ரோல் வர்றாங்க. சொல்லுடி, என்ன என்னத்தை மறைக்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ரோகிணி ஃபஸ்ட்டு சொல்லாமல் அழுகுறாங்க. அப்புறமா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. விஜயாவோட அந்த அதிர்ச்சி தாங்கவே முடியல. முத்து சொல்கிறாரு, அதானே பார்த்தேன் பாலுராம்மா, நீ பெரிய கேடிதாம்மா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை உடனே பாரு விஜயா பாரு, என் மருமகன் தூக்கி வச்சு கொண்டாடினியே, என்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா, இதுதான் உன் லட்சணம், பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. உடனே மனோஜ் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த ரோகிணி, நீ எல்லாத்தையும் உடச்சிட்டல, ஆக மொத்தத்தில் நீனும் எல்லா பொண்ணுங்க மாதிரி என்னை ஏமாத்திட்ட பார்த்தியா, உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு ரோகிணி, இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லி போயிறாரு. உடனே விஜயா, இப்படியாப்பட்ட ஏமாத்துக்காரெலாம் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல, வெளில போடி அப்படின்னு சொல்லி ரோகிணியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க.